எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லியில் ஃப்ளரிஷ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் பயங்கரமான ஒரு தீ விபத்து நடந்திருக்கு. அது என்னென்னா அந்த இருக்கிற ஏரியா எப்படின்னா லொக்கேஷன் நிறைய கன்ஜஸ்டடான ஏரியா. நிறைய பக்கத்தில் எல்லாம் நிறைய கடைகள் அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்தது இன்றைக்கின்னா வெட்னஸ்டே, அதாவது நேற்று மார்னிங் நடந்திருக்கு. அதில் அந்த பெட்டு அப்புறம் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த இடத்துல இருந்தெல்லாம் அந்த ரூம்லலாம் பிச்சுக்கிட்டு வந்திருக்கு நெருப்பு. மரணத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான அளவில் அந்த பிளாஸ்ட் ஆகிருக்கு. 21 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. இதில் அப்புறம் இனியும் 20 பேர் சிவியராக இன்ஜூர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபயர் எரப்ட் ஆனது அந்த ஃப்ளோரிஷ் அந்த ஸ்டே பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற அந்த இதில் ஹோட்டலில் அரௌண்ட் 50 கெஸ்ட்டு அந்த டைமில் இருந்திருக்காங்க. அது நெருக்கமாக இருந்தனால அட்ஜசன்ட்லேயும் அது பரவி இருக்குது. அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஹோட்டல்லாம் கூட அது நெருப்பு பரவி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 18 விக்டிம்ஸ்லாம் ஒரு 9 பேர் இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்ததில் ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எதுக்குன்னா இங்கே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கே ஏதோ ஒன்று நம்மளுக்கு இங்கே சரி பண்ண முடியாது அப்படிங்கும்போது பணம் இருக்கிறவங்கன்னா ஃபாரினில் போயெல்லாம் ட்ரீட்மெண்ட் எழுதுவாங்களாம். அந்த மாதிரி ஃபாரினர்ஸ் இங்கே வந்திருக்காங்க மெடிக்கலில் அந்த இதுக்காக, இஷ்யூ ப்ராப்ளம்ஸ்க்காக. இது சஸ்பெக்ட் பண்ணப்படுது. அந்த ஃபயர் எங்கே, அதாவது கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டர் இந்த பேஸ்மெண்ட் கிச்சன்லேருந்து வந்திருக்கா, இல்லாட்டி ஏசி அந்த இது ரெஸ்டாரண்ட்லேருந்து அது வெடிச்சிருக்கா அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படிங்கிற மாதிரி சந்தேகிக்கப்படுகிறது. அதை பார்த்த விட்னஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒரு பெரிய சவுண்டு பிளாஸ்ட்டை கேட்டிருக்காங்க. அந்த நெருப்பு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி அரௌண்ட் 8:40 AM நேற்று எரியக்கூடிய பொருட்கள் இருந்தனால அது சீக்கிரமாக பற்றிக்கிட்டு அந்த ஃப்ளேம் எல்லா இடத்துலையும் ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது திக்கான ஸ்மோக்காக அப்படியே ஃபுல்லாக நல்லா பெருசாக அது கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு. டெல்லி போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த குற்றம் நடக்க அந்த மற்றவங்க இறக்கறதுக்கு காரணமாக இருந்தவங்கள இந்த கல்பபிள் ஹோமிசைட் அப்படிங்கிற அந்த இதில் எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த ஓனரை லவ்கேஷ் பஜாஜ் அவர் சக்கேத் அப்படிங்கிற அந்த ரெசிடெண்ட் அந்த இடத்த சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில மணி நேரங்களுக்கு அப்புறம் இந்த சர்க்குலர் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. அவருக்கும் அவரோட வைஃபுக்கும் அகெயின்ஸ்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட்டில் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. சில பேர்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. கெஸ்ட்டு அப்பர் ஃப்ளோரில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டில் இருந்தவங்களும் ட்ராப் ஆகிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னு சொல்லப்படுது. சஃபகேட் ஆகிருக்கு. ஒரு நைட் மேராக தான் இது மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மேலே இருந்து கீழே குதிச்சிருக்காங்க. விண்டோ வழியாக எஸ்கேப் ஆகிறதுக்காக அது ஏறி அப்படியே குதிச்சிருக்காங்க. லோக்கல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில பேர் அந்த ட்ராக் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்டிங், அந்த லார்ஜ் மேட்ரஸ், அந்த திக் பிளாங்கெட்ஸ் எல்லாம் போட்டு சிலதெல்லாம் அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் அந்த காப்பாற்றுறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. சிலருக்கெல்லாம் என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஹெட் இன்ஜுரிஸு, ஃப்ராக்சர்ஸ் எல்லாம் ஆகிருக்கு. ஏன்னா அந்த நெருப்பில் எரிஞ்சிருவோங்கிற பயத்தில் கீழே குதிச்சதில் ஃப்ராக்சர்ஸ் எல்லாம் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாஸ்க்கு போட்டுட்டு இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸு, போலீஸ்மென் அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா புகை நிறைய இருக்குல்ல, அப்போ மூச்சு திணறல் வரும் அப்படிங்கிறதுனால மாஸ்கெல்லாம் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க. அவங்க அந்த மேனேஜ் பண்ணி ஒரு 48 பீப்புளை புல் அவுட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள 3 ஹாஸ்பிட்டலில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறத கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதில் 21 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இதில் 9 பேர் ஃபாரினர்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 பேர் இந்தியன் நேஷ்னல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு துயரகரமான விஷயம் என்னென்னா 8 பேர் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. 1 பேரில் 18 பேர்னு சொல்லிட்டாங்களா. 9 பேர் இந்தியன்ஸு, 9 பேர் ஃபாரின் நேஷ்னல்ஸ்னு சொல்லியிருக்காங்கல்ல. இனி 3 பேர் ஃபாரினராக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு இனியும் வெரிஃபை பண்ணப்படலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 பேர் அந்த
2 பேர் வந்து நைஜீரியாக்காரங்க, ஒருத்தர் வந்து உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவங்க, லிபியா அந்த மாதிரி இடங்கள்லாம் தான் இப்போ வந்திருக்காங்கன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. மெஜாரிட்டியாக வந்து நிறைய பேர் அந்த அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணதுனால வந்து விக்டிம்ஸ் வந்து டெத் ஆகிருக்கு. ரொம்ப வந்து மூச்சு திணறல், அந்த ரெஸ்பிரேட்டரி டேமேஜ் ஆகிருக்கு. சிலருக்கெல்லாம் அக்யூட் அந்த ரெஸ்பிரேட்டரி டேமேஜ் ஆகிருக்கு. சிலருக்கெல்லாம் வந்து சிவியர் பேர்ன் இன்ஜுரியும் ஆயிருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நேற்று 8:48 AM என்ன ஆயிருக்குன்னா, போலீஸுக்கு இந்த நியூஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கால் வந்த உடனே அத்தாரிட்டிஸ் வந்து 8 ஃபயர் டெண்டர்ஸை வந்து அனுப்பியிருக்காங்க. அது ஹை கெப்பாசிட்டி வாட்டர் பவுசர்ஸ்னால் வந்து அணைக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்பெஷலைஸ்டு குவிக் ரெஸ்பாண்ட் வெஹிக்கிள்ஸ் எக்யூப்டு அந்த இது வந்து கட்டிங் டூல்ஸு, அப்புறம் வந்து வென்டிலேஷன் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா வந்து சிலதெல்லாம் வெளியில் வர முடியலன்னா அந்த இரும்பு கம்பிலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, அந்த ரெஸ்பாண்டர்ஸ் வந்து அவங்க வந்து 8:55க்கு வந்திருக்காங்க. 8:48க்கு அவங்களுக்கு வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. 8:55க்கெல்லாம் வந்துட்டாங்க. அவங்க வந்து பார்த்தப்போ என்ன ஆயிருக்குன்னா, லாஜிஸ்டிக்கல் வந்து நைட்மேராக தான் இருந்திருக்கு. இன்னொரு துரதிருஷ்டமான நிகழ்வு என்னென்னா, டெரஸ் வந்து லாக் ஆகியிருந்திருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபயரில் இருந்திருக்கு. அதனால் வந்து அந்த நேரோ விண்டோ லேன்ஸ் அந்த இதெல்லாம் இருந்தனால வந்து அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு. லாக் ஆகியிருந்தனால டெரஸும் டிராஃபிக்கும் இருந்திருக்கு. அந்த ஹால்ட் ஆகியிருந்திருக்கு. அந்த கார்ஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணி அந்த வண்டிலாம் வந்தனால வந்து அந்த அங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ் அவங்களுடைய கார்ஸ் எல்லாம் வந்து வேறு இடத்துல வைக்க சொல்லி கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்திருக்காங்க. டிராஃபிக் அண்ட் கைட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் ஒரே ஒரு ஃபயர் டெண்டர் தான் வந்து அந்த ஒரு ஸ்பாட்டில் அந்த டைமில் வர முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. பிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, இந்த எக்ஸ்கிரீஷியா வந்து 2 lakhs கொடுக்குறோம் அப்படின்னு. அதாவது இறந்தவங்க ஃபேமிலிக்கு ரிலீஃப் ஃபண்டாக அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விக்டிம் அவங்களுடைய கின்னுக்கு. அது மட்டும் இல்லாமல் 50,000 ரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்கெல்லாம் வந்து இன்ஜுரிஸ் ஆகிருக்கோ அவங்களுக்கு, அவங்க மருத்துவ செலவுக்கு. இன்னொரு நியூஸும் வந்திருக்கு. என்னென்னா, அந்த கோயம்பேடில் அந்த பாரோட இதில் வந்து ஆல்ட்ரகேஷன் வந்ததில் 2 குரூப்புக்கு. அதில் ஒரு பொண்ணு யான்சிங்கிற பொண்ணு 18 வயசு பொண்ணு இறந்துருச்சு ஸ்பாட்லேயே. இன்னொரு பொண்ணு கீழ்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருந்தது. அந்த பொண்ணுக்கும் ஹெட் இன்ஜுரிஸ் ஆகி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு வந்திருந்தது. அது வந்து அந்த பொண்ணு நேற்று இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் பலன் இல்லாமல் போச்சு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பார் கூட ஸ்டார் ஹோட்டல் கூட இப்போ வந்து சீல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அது வந்து டெம்பரரியாக சீல் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு சில அக்யூஸ்ட் அந்த சஸ்பெக்ட்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து அந்த 17-year-old கேர்ள் இறந்துருச்சுல்ல, அந்த பொண்ணோட பாடியை வந்து ராமா அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ராமாபுரம் அப்படிங்கிற இடத்துல இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணது வந்து அஃபென்ஸுக்காக யூஸ் பண்ணது சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போது இதில் வந்து இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷன் நல்லா சூடு பிடிக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கிறது கண்டிப்பாக தடுக்கப்படணும். இந்த ஃபயர் வந்து டெல்லியில் ஹோட்டல்லாம் ஆனது பாவம், ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்க இந்த மாதிரி ஆகிருக்கு. இறந்தவங்க எல்லாருக்கும் வந்து ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேங்க இறைவனை. அவங்க வந்து இன்ஜூர் ஆனவங்கெல்லாம் சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.